ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சைப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி பச்சைப்பயிரில் கடையெல்லாம் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேர் அது செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிக பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதே பச்சைப்பயிரை வச்சு இன்றைக்கி நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம துவரம்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு தான் சாம்பார் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சாம்பார் வந்து பச்சைப்பயிறு போட்டு சாம்பார் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம அடிக்கடி இந்த சாம்பார் செய்வோம். ஏன்னா துவரம்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். பச்சைப்பயிறு இருக்கா, சரி சட்டுன்னு சாம்பார் பண்ணிடுவோண்டா அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய சாம்பார், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய சாம்பார் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அப்புறமா வெண்டைக்காய் வறுவல், ரசம், சாதம், இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு வறுத்து வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். பச்சைப்பயிறு வந்து இந்த மாதிரி வறுத்தாச்சு. ரொம்ப கருக விடாமல் அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா மணம் வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி கழுவிக்கலாம். இதில் ஒரு 6 போல் பூண்டுப்பல், வெள்ளைப்பூண்டு எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயம், சின்ன தக்காளியாக 3 தக்காளி, பெருசு போட்டிங்கன்னா 2 போட்டால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் இந்த அளவுக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ கடைஞ்சிக்கலாம். நீங்கள் வறுத்துட்டு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா தான் சாம்பார் வந்து நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கன்னா வலுவலுப்பாக இருக்கும். இந்த பருப்பு வந்து வலுவலுப்பாக இருக்கும். அதனால் எப்பயுமே நம்ம பச்சைப்பயிறு செய்கிறப்போ கொஞ்சம் வறுத்துட்டு நீங்கள் குழம்பு, சாம்பார் இல்லைன்னா வெறும் பருப்பு இந்த மாதிரிலாம் கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த வலுவலுப்பும் இருக்காது. அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. ரொம்பவும் வலுவலுப்பாகவும் கடைய வேணாம், கொஞ்சம் குருணையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா வறுக்காமல் வேக வச்சோன்னா வலுவலுன்னு இருக்கும். வறுத்துட்டு வேக வச்சாதான் அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் வறுத்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு கடைஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். நம்ம கடைஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப மையவும் வேக வச்சிட வேண்டாம். இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளித்து விட்றலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே 4 கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு எந்த காய் சேர்க்கணும்னு விருப்பமோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு என்னெல்லாம் காய் சேர்ப்போமோ அந்த எல்லா காயுமே இதுலேயும் சேர்க்கலாம். நம்ம தக்காளியெல்லாம் பருப்பு கூடயே போட்டு வேக வச்சுட்டதுனால இப்போ தக்காளி வந்து போட தேவையில்லை. இப்போ நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3. இப்போ தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். வெந்து வற்றி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மல்லித்தலை, உப்பு, மல்லித்தலை, தண்ணி எல்லாம் கரெக்டாக கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். குழம்பு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த புளி ஊற்றுறதுக்காக ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம். புளி ஊற்றி 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. சாம்பாரும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து நம்ம பச்சைப்பயிரில் செஞ்ச சாம்பார் போலேயே இல்லை பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாளாவது இந்த சாம்பார் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எப்பயுமே துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதில் தான் சாம்பார் பண்ணுவோம். ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் ஒரு நாள் பச்சைப்பயிறு போட்டு இந்த மாதிரி சாம்பார் பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த சாம்பார் தான் நமக்கு செய்ய தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்னது தான், வறுத்து போட்டு நீங்கள் வேக வைக்கணும். வறுக்காமல் வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். அதனால் வறுத்துட்டு வேக வச்சுக்கோங்க.
இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சாச்சு. அடுத்ததாக சாப்பாடு வச்சு விட்றலாம். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்போம், அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு வச்சுட்டோன்னா அது ஒரு அடுப்பில் ஆகிட்டுருக்கும், ஸ்டீம் இறங்கி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால் சாப்பாடு வச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெண்டைக்காயை வெட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப மெலிசாக வெட்டுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெண்டைக்காயை வெட்டாதீங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த வலுவலுப்பு போகிறதுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு போயிடும். நீங்கள் சின்னதாக வெட்டி நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த காய் பூரா ஒன்று சேர்ந்துட்டு கொலன்னு தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால சீக்கிரமாக அந்த வலுவலுப்பு தன்மை வந்து நமக்கு போகாது. அதனால நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த வலுவலுப்பும் சீக்கிரமாக போயிடும். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காயை தாளித்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கடுகு பொரிச்சதுமே கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அடுத்து 1 பெரிய வெங்காயம், இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், காய் வேக வேக அந்த வெண்டைக்காயில் இருக்க வலுவலுப்பு வந்து பார்த்திங்கன்னா நூலாக வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி அந்த நூலாக வராமல் அந்த வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ அந்த டைமில் அந்த நூலாக வந்துச்சு பார்த்திங்களா, அது எதுவுமே இப்போ இல்லை பாருங்கள். வெண்டைக்காய் வந்து உதிரியாக தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு மிளகு சீரகம் வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குருணையாக தட்டி எடுத்தாச்சு. வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இருக்கிற அந்த பிசு லைட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம வதக்கினதுலேயே வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கும். நம்ம இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கலை. அந்த தண்ணி சேர்க்காமல் அந்த சூட்லேயும் அந்த எண்ணெயில் மட்டும்தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பொடிச்சோலையாக அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு எப்போயுமே நம்ம தண்ணியே சேர்த்துக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துக்காம தான் வெண்டைக்காய் பொரியல் செய்யணும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொலப்பாகவே இருக்கும். அது வந்து பிசு வந்து மாறாது. இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணுறது ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வலுவலுப்பு வந்து சீக்கிரமாக போயிடும். உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்க அந்த வெண்டைக்காய் வந்து ஒன்று சேர்ந்துக்கும், சின்னதாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த பிசு வந்து போகாது சீக்கிரமாக. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பெருசாக வந்து கட் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான், அருமையான ஒரு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் மறக்காமல் நீங்கள் வெண்டைக்காய் வறுவல் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம ரசம் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், ஒரு 6 போல் வெள்ளைப்பூண்டு, 3 தக்காளி. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வலுவலுப்பாக ரசத்துக்கு வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையானது ரெடியாக இருக்குது. இப்போ புளி கரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சி எடுத்துடலாம். ரசத்துக்கு புளியை கரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே அந்த புளி கூட சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான உப்பு, இப்போ கொஞ்சம் மல்லித்தலை,
பாருங்கள், ரசத்துக்கு வந்து நம்ம எல்லாமே கலந்து எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி கலந்து நம்ம ஒரு ரசம் பண்ணுறப்போ குழம்புக்கு பதில் நம்ம இந்த ரசத்தை கூட குழம்புக்கு பதில் ஊற்றி சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா ரசத்தை, ஆனால் இதை மெயின் டிஷ்ஷாகவே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சோம்லையே அதை சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ரசத்துக்கு தாளித்து விட்டாச்சு. உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம். இந்த ரசம் வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நம்ம ரசம் செஞ்சோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே ரசத்தை வந்து சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிடுவோம், ஆனால் இதை ஒரு மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஏதாவது ஒரு பொரியல் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு வேலையும் முடிஞ்சிடும். ரசம் வந்து நல்லா கொதித்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்க, ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாமே பச்சையாக தானே அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால் இது போல் நல்லா ஒரு கொதிக்க விட்டு நம்ம இறக்கணும்னா அந்த ரசத்தோட பச்சை வாடையெல்லாம் நமக்கு தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல், பச்சைப்பயிறு சாம்பார், அரைச்சி விட்ட ரசம், சாதம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.